ஜிமெயில்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூகுள் டிரைவில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜாக இருக்கட்டும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரேஜ் தான். ஸோ 15 ஜிபி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அந்த 15 ஜிபிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதற்கு மேலே நமக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த 15 ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கூகுள் டிரைவ் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே இங்கே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் அக்கௌண்டோட ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூணுத்துலேயுமே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 15 ஜிபி கொடுப்பாங்க. அதற்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். அதற்கு மேலே போயிடுச்சுன்னா தான் நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வரும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிமெயில் ஆப்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக தேவையில்லாத எல்லா மெயில்ஸுமே நீங்கள் டெலிட் பண்ணிட்டாலே அந்த ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாமே சேவ் பண்ணியிருப்பீங்க. அதில் தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி டெலீட் பண்ணுறதுனாலையும் உங்களால் இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோஸ் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு 15 ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 சர்வீஸுக்குமே பார்த்தீங்கன்னா 15 ஜிபி தான். ஸோ அதனால் நம்ம தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோ ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறது மூலியமாக மட்டும்தான் இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம இதில் பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். மந்த்லி பிளானு, அதுக்கப்புறம் ஆனுவல் பிளான்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பிளானை நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத ஃபோட்டோ வீடியோ ஃபைல்ஸு அதுக்கப்புறம் ஜிமெயில் ஆப்பில் வந்துருக்கக்கூடிய மெயில்ஸு தேவையில்லாத எல்லாமே டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பே பண்ணி தான் ஸ்டோரேஜ் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் இதெல்லாம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஜிமெயிலில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஜிமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயிலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் உங்களுக்கு 15 ஜிபி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். வேணுன்னா நீங்கள் அந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது எப்படி ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.